Hi guys, welcome to NEET Topper Sticks. First of all, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தது 22 ப்ரைவேட் காலேஜஸ்க்கான டீட்டெயில்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி தாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நியர்லி கிட்டத்தட்ட 17 காலேஜஸ்க்கு நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ரிமைனிங் காலேஜஸ்னுடைய ஃபீஸ் எவ்வளோ ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. பட் அது எந்தெந்த காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு தந்துடுறேன். அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்டாக சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து வித் ஹாஸ்டல் 10.5 வித்தவுட் ஹாஸ்டல் 8.5 அப்படி பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, டெவலப்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ, அதர் ஃபீஸஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸஸ் எவ்வளோ அப்படின்னு பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அது தெரியும். ஸோ அதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸை மட்டும் நெக்லெக்ட் பண்ணால் ரிமைனிங் ஃபீஸை பே பண்ணி அவங்க டேஸ் கலராக கூட ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய காலேஜஸை மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்தந்த காலேஜஸ்க்குரிய ஃபீஸை மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் வரி, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? 9361987994. இது கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள் அந்த காலேஜஸ்னுடையது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2ல் என்ன கட் ஆஃபாக இருக்கும், 36 கவர்மெண்ட் காலேஜஸ், 22 ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டு டீட்டெயில்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த சைடு ப்ளூவாக எழுதியிருக்கேன் தெரியுமா, இது வந்து என்னதுன்னா கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? ஸோ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு 508, பிசிஎம்க்கு 504, எம்பிசிக்கு 495, எஸ்சிக்கு 441, எஸ்சிஏக்கு 396, எஸ்டிக்கு 401. அப்படி பார்க்கும்போது எஸ்சி, எம்பிசி, பிசிஎம், பிசி கேட்டகரி அண்டு ஓசி கேட்டகரி இதுக்கு மட்டும் எப்படின்னு சேம் மார்க்காக இருக்குது. பட் ரேங்க் டிஃபர் ஆகும். கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்தவரை ரேங்க்கு தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். மார்க்கில் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு சான்சஸ் வெரி வெரி கம்மி. ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்க் வெர்சஸ் மார்க்கை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 22 ப்ரைவேட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் பாருங்கள். அதே மாதிரி சேம் இந்த சைடு எழுதியிருக்கிறது என்னது, கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? ரவுண்ட் 2க்கான கம்யூனிட்டி ரேங்க் மார்க் பாருங்கள். பிசியை பொறுத்தவரை 477 வரையும் வரும். பிசிஎம்க்கு 471, எம்பிசிக்கு 473, எஸ்சிக்கு 413, எஸ்சிஏக்கு 362, எஸ்டிக்கு 370 கட் ஆஃபாக இருக்கும் இன் 22 ப்ரைவேட் காலேஜஸ். பட் சப்சிக்வெண்ட் ரவுண்டில் இன்னும் ப்ரைவேட் காலேஜஸில் 2 or 3 மார்க்ஸ் இறங்கும். பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது அப் டு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வரையும் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கான காலேஜஸ்க்கான கட் ஆஃப் பாருங்கள். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 470, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 468, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 466, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 400, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 349, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 351. அதுக்கான கம்யூனிட்டி ரேங்க் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்தந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். ஸோ நான் கொடுக்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இல்லை சார் அதை தாண்டி ஒரு 10 ரேங்க் தள்ளி தான் இருக்கனாலும் ஒரி பண்ணாதீங்க. தைரியமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சீட்டு வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இன்னுமே நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது நெக்ஸ்ட்டு 22 ப்ரைவேட் காலேஜஸ்க்கான ஃபீஸஸ் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்களோட பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எனக்கு உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு முக்கியம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நீங்கள் வந்து லைக்ஸ் தரீங்களோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பை நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக்ஸ் மூலியமாக தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது, கவுன்சிலிங் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பட் வாட்ஸ்அப் ஒன்லி தான். கால்ஸ் பண்ணால் மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. 2025-2026 ப்ரைவேட் காலேஜில் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே மாதா மெடிக்கல் காலேஜஸ்க்கான ஃபீஸஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மாதா மெடிக்கல் காலேஜஸ்க்கான ஃபீஸஸ். டியூஷன் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ், அதர் ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ. ஸோ டீட்டெயில்டாக இந்த வருடம் கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபீஸ் மாதா மெடிக்கல் காலேஜில். நெக்ஸ்ட் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வருடம் கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் அன்னை மெடிக்கல் காலேஜில் பார்த்துக்கோங்க. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, டெவலப்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ, அதர் ஃபீஸஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோங்கிறது இதுதான் இந்த வருடம் கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த நியூ அன்னை காலேஜில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். கேஎம்சிஹெச் ஓகேங்களா, கோயம்புத்தூர் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, டெவலப்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ,
அதர் ஃபீஸஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வருடம் நம்மளுக்கு கேஎம்சிஹெச்சில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வேலம்மாள் ஃபீஸ் வந்து நியர்லி அதிகமாக பண்ணிட்டாங்க இப்போ, ஓகேங்களா. கிட்டத்தட்ட நியர்லி 11 lakhs கிட்ட வருது. ஸோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 4.7 lakhs, டெவலப்மெண்ட் ஃபீஸு 60K, அதர் ஃபீஸஸ் 3K, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 3K, 3L. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் இதுதான் டோட்டல் ஃபீஸு. இதை கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் 4.5 lakhs, டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ஃபீஸஸ் 1.64 lakhs, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.3 lakhs to 2.5 lakhs. இது எதுக்கு நான் இந்த மாதிரி வேரியேஷன் போட்டிருக்கீங்க, 1,30,000 2.5 லட்சம் எதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஏசி ஷேரிங், நான் ஏசி ஷேரிங், ஏசி ஷேரிங்கில் வந்து டபுள் ஷேரிங் ட்ரிபிள் ஷேரிங் போகிறது, நான் ஏசி ஷேரிங்கில் டபுள் ஷேரிங் ட்ரிபிள் ஷேரிங் போகும்போது இந்த மாதிரி ஃபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஹாஸ்டலில். ஸோ இதோட மெஸ் ஆல்சோ இன்க்ளூடட் தான், ஓகேங்களா. அடுத்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் பாருங்கள், டியூஷன் ஃபீஸ் 4.5L, டெவலப்மெண்ட் ஃபீஸ் 60K, அதர் ஃபீஸஸ் 3.25 lakhs, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.75 lakhsலேருந்து 3 lakhs, டிரான்ஸ்போர்ட் வந்து 1.25 lakhs. இந்த ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்கக்கூடிய காலேஜஸில் ஹாஸ்டல் வந்து நாட் கம்பல்சரி. அந்த மாதிரி காலேஜில் நீங்கள் ஒன்று ஹாஸ்டலை மேண்டிட்டரியாக எடுக்கணும், அப்படி இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டை மேண்டிட்டரியாக எடுக்கணும். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணல, பட் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீஸை கட்டியே ஆகணும் அப்படிங்கிறது அந்த காலேஜஸோட ரூல்ஸ், ஓகேங்களா. மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸு, டெவலப்மெண்ட் ஃபீஸு, அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்துக்கோங்க. 2025 கலெக்ட் பண்ண இந்த வருடம் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் இது எல்லாமே, ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லையுமே டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து சேம் 60,000 தான், ஓகேங்களா. இந்திரா மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதர் ஃபீஸஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத. நந்தா மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளோ, டியூஷன் ஃபீஸு, டெவலப்மெண்ட் ஃபீஸு, அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸையும் அதர் ஃபீஸையும் சேர்த்து அமுச்சு விட்டாங்க, அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ ஃபீஸ். முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் இந்த தடவை ரொம்ப ஹைப்பா, வெரி ஹை ஃபீஸஸ், ஓகேங்களா. ஹாஸ்டல் மட்டுமே 3.3 lakhs கிட்ட வருது. மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ, கற்பக விநாயகாவில் எவ்வளோ, தனலட்சுமி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் சிமிலர். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரெண்டுலேயுமே சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு லைக்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் டீட்டெயில்டாகவே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிடுறேன். கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பனிமலரில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ. டியூஷன் ஃபீஸ் 4.5 lakhs, டெவலப்மெண்ட் ஃபீஸ் 6, அதர் ஃபீஸஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 5.4 lakhs கிட்ட வருது, ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கான 17 காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூரில் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை விட 2 lakhs கிட்ட கம்மி. இங்கே வந்து 14.5 lakhs கிட்ட மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்துச்சு அப்படின்னா அதை விட 2 lakhs கம்மி பண்ணி 12.25 lakhs ஆர் 12.5 lakhs கிட்ட வந்து மெடிக்கல் காலேஜஸில் வரும். வெங்கடேஸ்வராவில் 17 lakhsன்னு சொல்கிறாங்கப்பா, பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை ஜூம் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிடிஎஃபாக வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமில் தான் நான் ஷேர் பண்ணுவேன் பிடிஎஃப், ஓகேங்களா. டெலிகிராமை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராமில் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. இதில் எந்தெந்த காலேஜஸ் இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நான் கொடுக்குறேன். அதனுடைய லிஸ்ட்டை வந்து நீங்கள் தான் எனக்கு தரணும். அருணை, கற்பகம், பனிமலர், விவேகானந்தா, ஓகேவா, தாகூர், எஸ்ஆர்எம். நான் எப்படி உங்களுக்கு டீட்டெயில்டாக தந்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எனக்கு டீட்டெயில்டாக தரணும், ஏன்னா அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஎம்சினா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், எஸ்விஎம்சி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது ரெண்டுமே யூனிவர்சிட்டியை சேர்ந்தது. இதனுடைய காலேஜஸ் ஃபீஸஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டாலும் சரி, இல்லை நான் கொடுத்த ப்ரைவேட் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, ரொம்பவே பெட்டராக இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜஸ்னுடைய ஃபீஸ் போய் ஷேர் ஆகும், ஓகே, புரிஞ்சா. ஸோ இதான் அந்தந்த காலேஜஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்டாக அனுப்பணும். டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, டெவலப்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பணும். கற்பக விநாயகரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மட்டுமே ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் இந்த 50,000. நெக்ஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து இது உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த 50,000 அதே மாதிரி தான் எல்லா காலேஜஸ்லையுமே ஒரு 50,000லேருந்து 60,000 வந்து செகண்ட் இயர் போகும்போது உங்களுக்கு கம்மியாகிடும். ஓகேங்களா, ஸோ தெளிவாக பார்த்துக்குச்சா? ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 17 காலேஜஸில் போய் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட பர்சனல் டேட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஷேர் பண்ணதே பெரிய விஷயம். ரிமைனிங் காலேஜஸ் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு தரக்கூடிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லைக்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிடிஎஃபை சீக்கிரமாக நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை ரிப்பீட்டர் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.